ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்குற கோவில் மகாராஷ்டிராவின் பீட் மாவட்டத்தில் அமைந்துள்ள பார்லி வைத்தியநாத் கோவில். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இக்கோவில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது. இக்கோவில் சித்த பூமி என்றும் போற்றப்படுகிறது. அகல்யாபாய் ஹோல்கரால் 18ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்ட கோவில் இது. மூலவர் ஸ்ரீ வைத்தியநாத். இங்குள்ள ஈசனை பக்தர்கள் தொட்டு அபிஷேகம் மற்றும் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். கோவில் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். ஒரு உயரமான குன்றின் மீது கருப்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவில். இங்கு சிவபெருமான் நோய்களை தீர்க்கும் மருத்துவராக அருள் புரிகிறார். ராவணனுடன் தொடர்புடைய மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த கோவில் இது. ராவணன் சிவனிடம் வரம் பெற்று லிங்கத்தை காசியிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது பார்லியில் கீழே வைத்ததால் இங்கு சிவலிங்கம் நிலை பெற்றதாக புராண கதை கூறுகிறது. இங்கு ஈசனுக்கு அமிர்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்குள்ள ஈசன் சாலக்கிராம கல்லால் ஆனது. இக்கோவில் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. புகழ்பெற்ற சத்யவான் சாவித்ரி கதை இங்குள்ள நாராயண மலைப்பகுதியில்தான் நடந்ததாக கூறப்படுகிறது. சாவித்ரியும் சத்யவானும் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி ஸ்ராவண மாதங்கள் இங்கு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மகா மண்டபம் மரத்தால் ஆனது மற்றும் இங்கு 3 நந்திகள் ஒரு மண்டபத்தின் கீழ் காணப்படுகிறது. முன் மண்டபத்தில் வீரபத்ரர், காசி விஸ்வநாதர், நாகர் மற்றும் லக்ஷ்மி சந்நிதிகள் உள்ளன. திரையம்பகேஸ்வர், வருணேஸ்வர், கிருஷ்ணேஸ்வர், குபேரர் சந்நிதிகள் வெளிப்பிரகாரத்தில் உள்ளன. இங்கு பார்வதி தேவியும் ஈசனுடன் காணப்படுகிறார். மூலவர் விமானம் இரவில் மிகவும் அற்புதமாக காட்சி தருகிறது. நீண்ட படிகள் மற்றும் பிரம்மாண்டமான நுழைவாயில் கிழக்கு நோக்கிய கோவிலுக்கு தெற்கு மற்றும் வடக்கு திசைகளில் 2 வாயில்கள் உள்ளன. இங்கு பல சந்நிதிகள் உள்ளன. மகாதேவருக்கு துளசி இலைகளும் விஷ்ணுவுக்கு வில்வ இலைகளும் சார்த்தப்படுகிறது. ஹரியும் அரணும் ஒன்று என்ற தத்துவத்தை விளக்கும் வகையில் இது அமைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள மற்ற 4 ஜோதிர்லிங்கங்கள் நாகேஸ்வர், திரையம்பகேஸ்வர், கிருஷ்ணேஸ்வர் மற்றும் பீமாசங்கர். பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட அமிர்தம் மற்றும் தன்வந்தி இரண்டையும் அரக்கர்களிடம் செல்லாமல் இருப்பதற்காக லிங்கத்தில் விஷ்ணு மறைத்து வைத்ததாகவும் இந்த லிங்கத்தை தொடும் எவரும் அமிர்த சக்தியை பெற முடியும் என்றும் கூறுகிறார்கள். பார்க்கடல் அமிர்தம் மற்றும் ராவணன் கதை 2 புராண கதைகள் இக்கோவிலுடன் தொடர்புடையது. அருகில் உள்ள ரயில் நிலையம் பார்லி ரயில் நிலையம் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மிகவும் அற்புதமான ஆலயம் இது. நமக்கு ஏற்கனவே தெரிந்த கதை தான். ராவணன் ஈசனை தூக்கின்னு வரும்போது நடு வழியில் வச்சிடறாரு. தரையில் வச்சனால எடுக்க முடியல. அந்த இடம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன்வந்திரி அமிர்தம் 2யுமே சிவனுக்குள்ளே விஷ்ணு பகவான் மறைச்சி வச்ச தலம் இது. ஆனால் தான் இங்கே ஈசனை வழிபட்டால் நமக்கு நோய் நொடிகள் எதுவும் அணுகாது, ஆரோக்கியமாக இருப்போம் என்று நம்பப்படுகிறது. இங்கு உள்ளேயே கோவிலே பிரசாதங்கள் பூக்கள்லாம் விற்கிறது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரணுன்றதே இல்லை. உள்ளேயே எல்லாமே கிடைக்கிறது. வாங்கி அழகாக சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யலாம்.